ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எப்படி HTML, CSS அடுத்து கொஞ்சம் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒரு பேரலாக்ஸ் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த பேரலாக்ஸ் வெப்சைட் எப்படி இருக்குன்னு லைவாக பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம க்ரியேட் பண்ண போகிற அந்த பேரலாக்ஸ் வெப்சைட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதை ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் இந்த இமேஜ் பார்த்தீங்களா, அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு இந்த மாதிரி மூவ் ஆகுது. டெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து பாட்டம்க்கு வருது. ஸோ இதென்னு பார்த்தீங்கன்னா பேரலாக்ஸ் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் வச்சு தான் நம்ம இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த பேரலாக்ஸ் வெப்சைட்டோட HTML செக்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டோட இமேஜஸ் அடுத்தது இந்த வெப்சைட்டில் ஆட் பண்ணுற கண்டென்ட்ஸை இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணுற நேரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நியூ ஃபைல் க்ரியேட் ஆகும். இதில் நான் index.html இந்த மாதிரி கொடுத்தேன்னா HTML டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகும். இதில் நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுக்குறேன். அப்போது HTML பாயிலர்ப்ளேட் டெம்ப்ளேட் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா டைட்டிலில் பேரலாக்ஸ் வெப்சைட் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இதை லைவ் சர்வரில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம லைவ் சர்வரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நாம் ஒரு லிங்க் டேக் ஆட் பண்ணலாம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட HTML டாக்குமெண்ட்டை CSS கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதில் லிங்க் டேக் ஆட் பண்ணி CSS இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு style.css ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபைல் நேம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அந்த ஃபைல் நேமில் ஒரு CSS ஃபைலை க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த பேரலாக்ஸ் வெப்சைட்டோட பாடியில் இருக்கிற கண்டென்ட்ஸை ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் செக்ஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஹெட்டர் செக்ஷன் Ctrl+K Ctrl+C கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த லைன் கமெண்ட் ஆயிரும். ஸோ இதில் நான் ஹெட்டர் டேக் ஆட் பண்ணுறேன். இந்த ஹெட்டருக்குள்ளே தான் நான் nav barலாம் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் H2 டேக் ஆட் பண்ணுறேன். அதுக்கு நான் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோகோன்னு கொடுக்குறேன். டைட்டில் நான் லோகோன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இல்லை நான் ஒரு nav டேக் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட nav லிங்க்ஸை ஆட் பண்ணுறதுக்கு. இதில் நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன். ஸோ nav.navigation கொடுத்தோம்னா nav வித் த கிளாஸ் ஆஃப் நேவிகேஷன் அந்த மாதிரி க்ரியேட் ஆயிரும். பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நான் ஒரு 4a டேக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க்ஸில் நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு ஹேஷ்டேக் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே வெப்சைட் டாப்பில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் இதில் nav லிங்க்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த contents.txt ஃபைலில் நான் அந்த லிங்க்ஸோட நேமையும் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஹெட்டர் டேக்கில் இருக்கிற கண்டென்ட்ஸை ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு செக்ஷன் ஆட் பண்ண போகிறோம். அந்த செக்ஷனுக்கு நாம் பேரலாக்ஸ்னு ஒரு கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரலாக்ஸ் செக்ஷனாக இருக்கும். அதுக்கு முன்னால் நான் இதில் ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பேரலாக்ஸ் செக்ஷன்
கண்ட்ரோல் கே கண்ட்ரோல் சி கொடுத்தோம்னா இந்த மாதிரி கமெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் நான் இதில் ஒரு செக்ஷன் டேக் ஆட் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து பேரலாக்ஸ்னு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்டி இதை லைவ் சர்வரில் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம வந்து ஹெட்டர் டேக்கில் ஆட் பண்ண அந்த லோகோ டெக்ஸ்ட்டும் அந்த nav லிங்க்ஸும் மட்டும் இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதில் இமேஜஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக 5 ஹில் இமேஜஸ் இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜ் இன்டு 5. ஸோ 5 இமேஜ் டேக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதில் நான் வந்து இமேஜஸ் hill1.png இந்த மாதிரி சோர்ஸ் ஆட்ரிபியூட்டில் கொடுக்குறேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஃபோல்டரில் இருக்கிற அந்த hill1 இமேஜ் வந்து டார்கெட் ஆகும். ஸோ நான் வந்து காப்பி பண்ணி ரிமைனிங் இமேஜ் டேக்ஸுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து நேம் சேஞ்ச் ஆகும். hill2, hill3, hill4, hill5. ஸோ இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயே நமக்கு வந்து இமேஜஸ் வந்து காட்டுது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆல்ட் ஆட்ரிபியூட்டில் இந்த நேம்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம ரிமைனிங் இருக்கிற இமேஜஸ் ஆட் பண்ணலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லீஃப், பிளான்ட், ட்ரீ இந்த மாதிரி 3 இமேஜஸ் இன்னும் இருக்குது. ஸோ அது நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இமேஜ் இன்டு 3. ஸோ இதில் நான் வந்து ட்ரீ இமேஜ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன்க்கு நான் வந்து லீஃப் இமேஜ் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட் ஒன்க்கு நான் வந்து பிளான்ட் இமேஜை ஆட் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம வந்து ஆல்ட் ஆட்ரிபியூட்லேயும் ஆட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம இந்த பேரலாக்ஸ் செக்ஷனில் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அது எங்கே ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரீக்கு கீழே. ஸோ இல்லை நான் வந்து h2 டேக் ஆட் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதே நேரத்தில் ஐடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதில் நான் எதுக்கு ஐடி ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஐடி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் ஜாவா ஸ்கிரிப்டில் கால் பண்ணுவோம். அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இதில் ஐடி ஆட்ரிபியூட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் வந்து பேரலாக்ஸ் செக்ஷன் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு வாட்டி லைவ் சர்வரில் செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்களா, நம்ம ஆட் பண்ண இமேஜஸ் எல்லாம் இங்கே இப்போ டிஸ்பிளே ஆகுது. அதே நேரத்தில் இந்த டெக்ஸ்ட்டும் நமக்கு வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இமேஜ் டேக்கில் இருக்கிற இமேஜஸுக்கும் ஐடி ஆட்ரிபியூட் ஆட் பண்ணலாம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இமேஜ் ஆட்ரிபியூட்டை வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து கால் பண்ணுவோம். அதுக்கு நம்ம வந்து அந்த ஐடி ஆட்ரிபியூட்டில் இருக்கிற நேமை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ இதில் நான் வந்து ஐடி hill1 அதே மாதிரி 5 ஹில் இமேஜஸ்க்கும் ஆட் பண்ணுறேன். hill2, hill3, hill4, hill5. நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான்ட், லீஃப், ட்ரீ இமேஜஸ்க்கும் ஆட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ நாம் இந்த பேரலாக்ஸ் செக்ஷனில் இருக்கிற HTML கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த பேரலாக்ஸ் செக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்கும்.
ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனுக்கு கீழே நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து இப்போது HTML செக்ஷனில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து டெக்ஸ்ட் செக்ஷன் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு கீழே நான் வந்து ஒரு செக்ஷன் டேக் ஆட் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் செக்ஷன்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு h2 டேக் ஆட் பண்ணுறேன். பேரலாக்ஸ் ஸ்க்ரோலிங் வெப்சைட் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இது கீழே நான் வந்து ஒரு p டேக் ஆட் பண்ணுறேன். அந்த p டேக்கில் இருக்க கண்டென்ட்ஸை நான் வந்து இந்த txt ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நடுவில் வந்து கொஞ்சம் பிரேக் டேக்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து பேராவை வந்து பிரேக் ஆகணும், அந்த ரீசனுக்காக தான். ஸோ இப்போ நான் வந்து காப்பி பண்ணிட்டேன், இதில் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நாம் ஆட் பண்ணியிருக்கிற இந்த HTML கண்டென்ட்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ண கண்டென்ட்ஸ்லாம் வந்து நம்மளோட வெப்சைட்டில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நம்ம இதில் வந்து CSS ஆட் பண்ணுற நேரம் இது வந்து இந்த மாதிரி நீட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுற நேரம் இந்த எஃபெக்டை வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம இந்த பேரலாக்ஸ் வெப்சைட்டோட CSS செக்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டு செக்ஷன்லேயே ஒரு CSS ஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இதில் நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா CSS வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அது எதுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு கோடை வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்குள்ள சான்சஸ் வந்து கம்மியாகும். இதிலே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால வந்து நம்ம வந்து அதை ரீயூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து ஒரு கமெண்ட் ஃபஸ்ட் ஆட் பண்ணுறேன். CSS வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் நான் எதில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரூட் எலமெண்ட்டில் பண்ணுறேன். :root. ஸோ இல்லை ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் கலருக்கு பியூர் ஒயிட் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன், FFF. நெக்ஸ்ட் நம்மளோட பேரலாக்ஸ் வெப்சைட்டோட மெயின் பேக்ரவுண்ட் கலருக்கு நான் வந்து மெயின் BG இந்த மாதிரி ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நான் வந்து F9 இந்த கலர் கோட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் இதில் aqua green இந்த மாதிரி ஒரு CSS வேரியபிள் நேம் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நான் வந்து கலர் கோட் வந்து 359381 இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் இதில் ஷேடோன்னு ஒரு CSS வேரியபிள் ஆட் பண்ணுறேன். இது எங்கே நம்ம ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கீழே வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். அந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஷேடோஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரீசனுக்காக தான் இந்த கலர் கோடை நான் வந்து ஆட் பண்ணுறேன். 0.0.2. நெக்ஸ்ட் நான் இதில் டார்க் green இந்த CSS வேரியபிள் ஆட் பண்ணுறேன். 0.0.3329. ஸோ இந்த கலர் கோட் பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன்குள்ளது. நெக்ஸ்ட் நம்ம ஃபாண்ட்டை வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து இம்போர்ட் பண்ணலாம். நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பின்ஸ். ஸோ இதில் நான் வந்து ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஃபாண்ட் இம்போர்ட் and CSS reset. ஸோ ரெண்டே நம்ம வந்து ஒரே இதில் முடிக்க போகிறோம். ஸோ
இதில் நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் P கொடுக்குறேன். கூகுள் ஃபாண்ட் இன்சர்ட் CSS அட் இம்போர்ட் இதை கிளிக் பண்ணுறேன். நம்ம நார்மலாக இல்லை ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணுவோம். பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இதில் நான் வந்து பாப்பின்ஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இது கொடுத்தோன்னே நமக்கு அந்த லைன் கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம CSS ரீசெட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணலாம். மார்ஜின் 0, பேடிங்கும் 0 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்மளோட வெப்சைட்டை ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. இன்னும் நம்ம வந்து ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணல. அந்த ரீசனால் தான் அது இன்னும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ இப்போ நம்ம பாடியில் இருக்கிற CSS ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன். பாடி CSS. ஸோ நான் வந்து பாடி டேக்கை டார்கெட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் இதில் நான் வந்து வேர் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம வந்து க்ரியேட் பண்ண அந்த CSS வேரியபிளில் ஒரு கலரை ஆட் பண்ணுறேன். மெயின் BG. பார்த்தீங்களா, நம்ம வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பெனிஃபிட் என்னன்னா நம்ம வந்து இந்த கலரை ஆட் பண்ணோம்னா நம்ம வந்து திரும்ப அந்த கலர் கோட் ஆட் பண்ண தேவையில்லை. ஒன் டைம் இந்த மாதிரி வேர் ஆஃப் மெயின் BGன்னு கொடுத்தோம்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அதை ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் மின் ஹைட் 100 VH கொடுக்குறேன். ஸோ மினிமமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 வியூ போர்ட் அளவுக்கு நமக்கு வந்து இந்த பாடி எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஹெட்டரில் இருக்கிற CSS ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணலாம். ஸோ எப்பவும் போல் நான் வந்து ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஹெட்டர் CSS. ஸோ நான் வந்து ஹெட்டர் டேகை வந்து டார்கெட் பண்ணுறேன். அதுக்குள்ளே தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லோகோவும் இந்த nav லிங்க்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கு நான் வந்து பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறேன். அதே நேரத்தில் டாப் 0ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டும் 0ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்களா, நம்மளோட ஹெட்டர் டேக்கில் இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் வந்து அந்த பாடியோட டாப்பில் வந்து நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. லெஃப்ட் 0ன்னு கொடுத்ததுனால இந்த லெஃப்ட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வித் 100% கொடுக்கலாம். அதே நேரத்தில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸும் கொடுக்கலாம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் ஹாரிசாண்டலாக இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இதில் அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுக்கலாம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வேர்ட்டிக்கலியாக சென்டர் ஆகிடும். பார்த்தீங்களா, இப்போ இது வந்து கரெக்டாக சென்டரில் வந்து நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதில் Z இண்டெக்ஸ் 10 கொடுக்கலாம். இது எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேபார் வந்து எப்போவுமே டாப்பில் இருக்கணும். அதுக்கு கீழே தான் நம்மளோட கண்டென்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் இந்த நேபார் வந்து கரெக்டாக வந்து பொசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் இதில் பேடிங் 30 பிக்சல் 100 பிக்சல் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ பேடிங் டாப் பாட்டம் பார்த்தீங்கன்னா 30 பிக்சல் இருக்கும். லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா 100 பிக்சல் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு இப்போது டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம அந்த லோகோவை டார்கெட் பண்ணலாம். ஸோ நான் வந்து லோகோ கிளாஸை வந்து இந்த CSSல கால் பண்ணி ஃபாண்ட் சைஸ் 2 rem கொடுக்குறேன். அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 பிக்சல் அளவுக்கு இருக்கும். இதில் நம்ம வந்து இப்போது லோகோ டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். லோகோ இமேஜ் ஆட் பண்ணல. ஸோ டெக்ஸ்ட் நம்ம வந்து நார்மலாக ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணி தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம்.
அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருந்தோம். பட் நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இன்னும் கால் பண்ணல. ஸோ நம்ம பாடி செலக்டரில் போயிட்டு ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸ் ஒரு ஃபால்பேக் ஃபாண்ட்டை ஆட் பண்ணலாம். ஒரு வேளை ஒர்க் ஆகலைன்னா இந்த ஃபாண்ட் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம செக் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இங்கே பாப்பின்ஸ் ஃபாண்டில் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த லோகோ டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். வேர் ஆஃப் அக்வா க்ரீன். நெக்ஸ்ட் இதில் நம்ம பாயிண்டர் ஈவெண்ட்ஸ்னு ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறோம். இது எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த பாயிண்டரை வந்து கிளிக் பண்ணுற நேரம் எந்த ஒரு ஈவெண்ட்டுமே நடக்கக்கூடாது. கிளிக்கிங் இல்லைனா வந்து ட்ராக் ட்ராப் எந்த எஃபெக்ட்டுமே நடக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து பாயிண்டர் ஈவெண்ட்ஸ் நன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நான் இதில் மார்ஜின் ரைட் 270 பிக்சல்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து மார்ஜின் ரைட் 270 பிக்சல் கொடுக்குற நேரம் இவ்வளோ ஸ்பேஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம அந்த nav லிங்க்ஸை வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ நான் இதில் nav டேக்கில் தான் கிளாஸ் நேவிகேஷன் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இருக்கிற அந்த ஏ டேக்ஸை நான் வந்து டார்கெட் பண்ண போகிறேன். டார்கெட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் இதில் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ கலர் நான் இதில் ஆல்ரெடி ஆட் பண்ண அக்வா க்ரீன் தான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் இதில் கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ணுறேன். பேடிங் டாப் பாட்டம் பார்த்தீங்கன்னா 6 பிக்சல், லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா 15 பிக்சல். நெக்ஸ்ட் நான் இதில் கொஞ்சம் பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸில் வந்து கர்வ் ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் போயிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் நம்ம வந்து ஆட் பண்ண அந்த பேடிங் வந்து கரெக்டாக தெரியலை. அது எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். பட் நம்ம இதில் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளோட மாடல் பாருங்களேன், இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இது எப்போ நமக்கு வந்து அந்த கலர் வந்து டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஹவர் பண்ணுறனா மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் இதில் மார்ஜின் 10 பிக்சல் கொடுக்குறேன். டாப்பில் இருந்தும் பாட்டமில் இருந்தும் 0 இருக்கும். லெஃப்ட் ரைட்டில் வந்து கொஞ்சம் மார்ஜின் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இந்த நேவ்லிங்ஸோட ஃபாண்ட் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்போ கொஞ்சம் போல்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இதில் இந்த ஏ டேக்கு ஹவர் எஃபெக்டை ஆட் பண்ணலாம். நேவிகேஷன் ஏ ஹவர். ஸோ நம்ம வந்து ஹவர் பண்ணுற நேரம் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டில் இருந்து அக்வா க்ரீனுக்கு சேஞ்ச் ஆகும். அதே நேரத்தில் கலர் பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பேரலாக்ஸ் செக்ஷனில் இருக்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இதில் எப்பவும் போல் கமெண்ட் ஆட் பண்ணுறேன். பேரலாக்ஸ் செக்ஷன் சிஎஸ்எஸ். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேரலாக்ஸ் கிளாஸ் இருக்கிற செக்ஷன் டேகை செலக்ட் பண்ணுறேன். சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே லைனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்களா, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகுது.
இதை நம்ம வந்து சீக்கிரம் சரி பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அதே நேரத்தில் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் ஹைட் பார்த்தீங்கன்னா 100 வியூ போர்ட் ஹைட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் எல்லாம் நமக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதை நம்ம வந்து இப்போ சரி பண்ணலாம். ஸோ இல்லை நான் வந்து ஓவர்ஃப்ளோ ஹிடன் கொடுக்குறேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் ஏதாவது எலமெண்ட்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அது வந்து ஹைட் ஆயிரும். இப்போ நம்ம பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரோல் எஃபெக்ட் போயிடுச்சு. அதே நேரத்தில் இந்த இமேஜஸை நமக்கு வந்து இப்போ சுத்தமாக தெரியலை. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 to 7 இமேஜஸ் ஆட் பண்ணியிருந்தோம். பட் என்ன பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகலை. அதுக்கு பொசிஷன் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் கிளாஸை வந்து செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் இதில் பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் இதில் ஃபாண்ட் சைஸ் 5 rem இல்லைனா 50 பிக்சல் அளவுக்கு கொடுக்குறேன். கலர் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம் அந்த டெக்ஸ்ட் இருக்குதானே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் நமக்கு இங்கே தெரியலை. அதுக்கான ரீசன் நம்ம வந்து அந்த டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டுன்னு கொடுத்துருக்கோம். அந்த ரீசன்னால் அது வந்து இங்கே சுத்தமாக தெரியலை. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஷேடோ கொடுக்கலாம். 2 பிக்சல் 2 பிக்சல் 4 பிக்சல். இதில் நான் வந்து ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருந்தோம் ஷேடோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து 2 பிக்சல், பாட்டம்லேருந்து 2 பிக்சல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளர் வந்து நம்ம வந்து 4 பிக்சல் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்களா, நம்ம டெக்ஸ்ட் இந்த மாதிரி இப்போது டிஸ்பிளே ஆகுது. அது ஒயிட்டில் இருந்ததுனால நமக்கு தெரியலை. பட் இப்போ நம்ம ஷேடோ கொடுத்துருக்கனால கரெக்டாக தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம அந்த இமேஜஸை கரெக்டாக பொசிஷன் பண்ணலாம். பேரலாக்ஸ் கிளாஸை வந்து டார்கெட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணுறேன். பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ரிலேட்டிவ் வந்து பேரலாக்ஸ் அந்த கிளாஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். பொசிஷன் அப்சல்யூட் பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளாடி இருக்கிற அந்த இமேஜ் டேக்ஸுக்கு கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரலாக்ஸ் கிளாஸை தான் அது வந்து பேரண்டாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதில் டாப் 0 கொடுத்தோம்னா இது எங்கே வந்து பொசிஷன் ஆகிருக்கோ அதிலிருந்து டாப் 0ல் இது வந்து டிஸ்பிளே ஆகும். லெஃப்ட்டும் நம்ம வந்து 0 கொடுக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, நமக்கு இப்போது இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. பட் என்ன பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் வருது. அதுக்கு நம்ம வித் கொடுக்கலாம். வித் 100%. இதில் நம்ம வந்து பாயிண்டர் ஈவெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்களா, இப்போ நமக்கு இந்த மாதிரியே நீட்டாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த பேரலாக்ஸ் செக்ஷனுக்கு கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போது நம்ம வந்து CSS யூஸ் பண்ணி நீட்டாக ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இதில் நான் வந்து ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் செக்ஷன் CSS. ஃபர்ஸ்ட் நான் இதில் டெக்ஸ்ட் செக்ஷன் கிளாஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குறேன்.
அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கிற பொசிஷன்லேருந்து மூவ் ஆகும். பட் நம்ம இதை வந்து மூவ் பண்ண போகிறதில்ல. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா டார்க் க்ரீன் சிஎஸ்எஸ் வேரியபிள் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரூட் எலமெண்ட்டில் ஆட் பண்ணியிருந்த அந்த டார்க் க்ரீன் கலர் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் இதில் கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ணுறேன். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் செக்ஷனுக்கு உள்ளே நமக்கு கொஞ்சம் பேடிங் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நம்ம வந்து பேடிங் ஆட் பண்ணதுனால இங்கே நமக்கு 100 பிக்சல் அளவுக்கு ஸ்பேஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பேஸிங்கே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் செக்ஷனில் இருக்கிற H2 டேகை நான் வந்து செலக்ட் பண்ணி ஃபாண்ட் சைஸ் 3 rm இல்லைனா 48 பிக்சல் அளவுக்கு ஃபாண்ட் சைஸ் நான் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் இதில் கலர் வந்து பியூர் ஒயிட் கொடுக்குறேன். அதே நேரத்தில் மார்ஜின் பாட்டம் பார்த்தீங்கன்னா 10 பிக்சல் கொடுக்குறேன். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த H2 டேக்கும் அந்த பேராகிராஃப்க்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா, இங்கே நமக்கு ஸ்பேஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த P டேக்கோட கலரை சேஞ்ச் பண்ணலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த ஃபாண்ட் வெயிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் செக்ஷன் P டேக்கை டார்கெட் பண்ணி ஃபாண்ட் சைஸ் 1 rm இல்லைனா 16 பிக்சல், கலர் வேர் ஆஃப் பியூர் ஒயிட். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வரும். இதை நம்ம வந்து ஆல்ரெடி ரூட்டில் வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஃபாண்ட் வெயிட் 300. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த பேரலாக்ஸ் எஃபெக்டை வந்து கொடுக்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த பேரலாக்ஸ் வெப்சைட்டோட ஜாவா ஸ்கிரிப்ட் செக்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இமேஜ் டேக்கில் நான் வந்து ஐடி ஆட் பண்ணியிருக்கேன். அதை நாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் டாம் யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். அதுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணலாம். script.js. ஸோ ஜேஎஸ் பார்த்திங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பாடிக்கு மேலே ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணலாம். இதில் சோர்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலோட நேமை வந்து இங்கே ஆட் பண்ணோம், script.js. அப்போ என்ன பார்த்திங்கன்னா நம்மளோட HTML டாக்குமெண்ட்டுக்கு கூட ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கனெக்ட் ஆயிரும். இதை நம்ம வந்து இந்த HTML டாக்குமெண்ட்லேயே கூட ஆட் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் டேக் மட்டும் போட்டு அதுக்குள்ளே கூட நம்மளால் ஆட் பண்ண முடியும். நம்ம வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இல்லைனா தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் வந்து தனி ஃபைலில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட்டுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைனா பேரலாக்ஸ் எஃபெக்டை ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் இதில் ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேரியபிள்ஸை வந்து அந்த HTML டாக்குமெண்ட்லேருந்து இங்கே கெட் பண்ண போகிறோம். let text equal to document. ஸோ இதான் நம்ம பார்த்தீங்கன்னா கீவேர்ட் document டாட் get element by id of. ஸோ இப்போ நம்ம இங்கே ஆட் பண்ணியிருந்தா அந்த ஐடியை ஆட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட்டுன்னு தான் ஆட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஒரு கோட் போட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம லீஃப்க்கும்
ஆட் பண்ணலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் லீஃப். நம்ம வந்து இங்கே அதே நேமில் தான் ஐடி ஆட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம அந்த ஹில்ஸுக்கும் ஆட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹில் 1, ஹில் 4, அடுத்து ஹில் 5 அந்த 3 ஹில் இமேஜஸ் தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ஹில் 1 ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் சிங்கிள் கோட்ஸ் ஹில் 1. அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த 2 ஹில்ஸுக்கும் ஆட் பண்ணிடலாம். ஹில் 4, ஹில் 5. நெக்ஸ்ட் நம்ம அந்த பேரலாக்ஸ் எஃபெக்ட்டுக்குள்ள ஃபங்க்ஷனை ஆட் பண்ணலாம். ஸ்க்ரோல் மூவ்மெண்ட் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா விண்டோ டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஸ்க்ரோல் இந்த மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ராக்கெட் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுக்குறேன். இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேரோ ஃபங்க்ஷன். ஸோ வந்து நம்ம வந்து இந்த விண்டோவை ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் என்ன நடக்கணுமோ அதை நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போடணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து வேல்யூன்னு ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். வேல்யூ ஈக்குவல் டு விண்டோ டாட் ஸ்க்ரோல் ஒய். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் அந்த வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணி இங்கே வந்து வைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட பொசிஷன் வந்து 0ல் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒய் பொசிஷனில். ஸோ அதை நம்ம வந்து இந்த வேல்யூ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ண போகிறோம் ஸ்க்ரோல் பண்ணுற நேரம். டெக்ஸ்ட் டாட் ஸ்டைல் டாட் மார்ஜின் டாப். பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த டெக்ஸ்டோட சிஎஸ்எஸ்ஸை வந்து யூஸ் பண்ணோம். டாட் ஸ்டைலுன்னு கொடுக்குற நேரம் அந்த எலமெண்டோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து எடுப்போம். இப்போ வந்து ஸ்டைல் பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ் தான். அப்போ சிஎஸ்எஸில் நமக்கு வந்து மார்ஜின் டாப் உண்டு கரெக்டாக. ஸோ அதனால் அது வந்து ஒர்க் ஆகுது. ஈக்குவல் டு வேல்யூ இன்ட்டு 2.5 ப்ளஸ் சிங்கிள் கோட்ஸ் பிக்சல் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகுனா இந்த ஸ்க்ரோல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுற நேரம் இந்த டெக்ஸ்டோட மார்ஜின் டாப்போட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5 மடங்கு என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்மளோட ஸ்க்ரோல் வேல்யூ வந்து 2னா 2 × 2.5 ஈக்குவல் டு 5 பிக்சல். அந்த அளவுக்கு நம்ம டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகும். இப்போ நம்ம இது வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். பார்த்தீங்களா நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் இந்த டெக்ஸ்ட்டும் நமக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து இந்த இமேஜஸ்க்கும் கொடுக்க போகிறோம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த பேரலாக்ஸ் எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து லீஃப் அந்த வேரியபிளை வந்து டார்கெட் பண்ணுறேன். டாட் ஸ்டைல் டாட் டாப் ஈக்குவல் டு வேல்யூ அந்த ஸ்க்ரோல் வேல்யூ தான் எடுக்கிறோம் இன்ட்டு -1.5 ப்ளஸ் பிக்சல் இந்த மாதிரி கொடுக்குறோம். இன்ட்டு 1.5 கொடுத்தோம்னா டாப்லேருந்து கீழே வரும். -1.5 கொடுக்கறனால கீழேருந்து அப்படியே மேலே போகும். ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணுற நேரம் பார்த்தீங்களா இந்த டெக்ஸ்ட் கீழே வருது. பட் இந்த லீஃப் வந்து கீழேருந்து அப்படியே மேலே போகுது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து அந்த லைனை ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த லீஃப்க்கு இன்னொரு
ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது நம்ம பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து எப்படி மூவ் ஆகணும் அதே நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு மைனஸ் வேல்யூ கிடையாது, ப்ளஸ் வேல்யூ. ஸோ அதே 1.5 தான் இங்கேயும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்களேன். ஸோ நான் வந்து இதை ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் பார்த்தீங்களா, இது வந்து லெஃப்ட்லேயும் மூவ் ஆகுது, அதே நேரத்தில் இந்த பாட்டம்லேருந்து டாப்புக்கும் மூவ் ஆகுது. இந்த மாதிரி நமக்கு இப்போது இது வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ஹில் 1 அந்த வேரியபிளை டார்கெட் பண்ணலாம். டாட் ஸ்டைல் டாட் டாப் ஈக்குவல் டு வேல்யூ இன்ட்டு 1 ப்ளஸ் பிக்சல். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் இந்த ஃபஸ்ட்டு ஹில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும். செக் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டு மூவ் ஆகுற நேரம் இந்த ஹில் தான் அப்படியே கீழே வருது. பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் நம்ம ஹில் 4 அந்த வேரியபிள் டார்கெட் பண்ணலாம். டாட் ஸ்டைல் டாட் லெஃப்ட் ஈக்குவல் டு வேல்யூ இன்ட்டு -1.5. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் மூவ் ஆகும். நார்மலாக நம்ம பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து மூவ் ஆகணும், பட் இது என்ன ஆகுனா லெஃப்ட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகும். செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் வந்து இதை கீழே கொண்டு வரேன். பார்த்தீங்களா, இது லெஃப்டில் இருந்து அப்படியே ரைட் சைடு போகுது பாருங்கள். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து மைனஸ் வேல்யூ கொடுத்துருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஹில் 5 வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ அதான் நம்ம பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற லாஸ்ட் வேரியபிள். ஸோ இதில் நான் வந்து லெஃப்டை டார்கெட் பண்ணி வேல்யூ இன்ட்டு 1.5 ப்ளஸ் பிக்சல் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஒரு செக் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, இதான் நம்ம பார்த்திங்கன்னா ஹில் 5, இது ஹில் 4. இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து மூவ் ஆகுது. பார்த்தீங்களா, கரெக்டாக நமக்கு இப்போது அந்த பேரலக்ஸ் எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே கைஸ், எப்படி HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி ஒரு பேரலாக்ஸ் எஃபெக்ட் இருக்க வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.